நேபாளத்தில் கோர தாண்டவம் ஆடிய இயற்கை. சில தமிழர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கி தவிப்பா. ஒரு விபத்து ஏற்பட்டது. அதுல அதிர்வு ஏற்பட்டுச்சு. நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவருக்கு காப்பாற்றி வைக்கப்பட்டோம். அடுத்த வண்டி நாங்க திருப்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவர் போன் பண்ணாரு. எவ்வளவு பேர் வருவாங்கன்றது தெரியல. அதனால தான் உங்களை சொல்றோம். மொதல் பஸ்ஸு போயிட்டாங்க. 2வது பஸ் 3வது பஸ் போகிறப்ப ஏதோ சவுண்டு கேட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையுமே தொடர்பு கொள்ள முடியல. அப்பப்போ டவர் கிடைக்கிறப்ப தான் பேச முடியுது. நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சம்பந்தமா விசாரணை நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் இருக்கக்கூடிய வடக்கு ரசுவா பகுதியில திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால பல பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளுமே சேதமடைஞ்சிருக்கு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளும் ஹெலிகாப்டர் மூலியமா நடந்துகிட்டு வருது. இது தொடர்பான காட்சிகள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இதுல நேபாளத்துக்கு புனித பயணம் சென்ற தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் ரசுவா மாவட்டத்துல சிக்கி தவிச்சிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. சில பேர் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை முகாம்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கிடையில் ஆற்றங்கரையோரம் வசிக்கிறவங்க பாதுகாப்பான உயரமான பகுதிக்கு போங்க அப்படின்னு நேபாள அதிகாரிகள் அறிவுறுத்திட்டு வராங்க. பேரழிவை ஏற்படுத்துற விதமா இயற்கை இப்படி ஒரு கோர தாண்டவம் ஆடி இருக்கிறது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. வெள்ளத்துல இருந்து தப்பினவங்க நேபாள ராணுவ முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 19 பாலங்கள், 40 கிலோமீட்டர் சாலைகள் நீர்ல அடித்து செல்லப்பட்டிருக்கு. சீட்டுக்கட்டு மாதிரி அங்க இருக்கக்கூடிய வீடுகள் இடிஞ்சு விழக்கூடிய காட்சியும் இடம்பெற்றிருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்க நிலையில உலக அளவுல இந்த செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.